அம்மா நான் போயிட்டு வரேன். அம்மா போலீஸ். சீக்கிரமே கக்கூஸ்ல ஒளிஞ்சுக்கங்க. அப்பா போலீஸ் வந்திருக்கு. அதுக்காக நீ இப்ப எதுக்கு கத்துற? போலீஸ் வர்றதுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதோ உங்க அம்மா இருக்கால, ஒரு நல்ல பானையை போட்டு உடைச்சிட்டா. நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாங்களே. நல்லா கேளு. என் மனசுல என்ன தோணுதுன்னா, உன் பிரபலமான பையன் போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மகனே, நான் உங்க மகனுக்கு நேஷனல் அவார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். விசாலா, நான் சொன்ன மாதிரி நம்ம பையனுக்கு நேஷனல் அவார்டா? எங்கயா ஜீவா? என்னங்க? மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல நான் அனாவசியமா டென்ஷன் ஆயிடுவேன். இங்க இல்லங்க, அவன் சினிமா ஸ்டார் ஆகிறதுக்கு போயிருக்கா. ஸ்டார் ஆக போனவன் ஸ்டாரையே கடத்திட்டு போயிட்டான். அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே தசாவதாரம் கமல் மாதிரியே பேசுறீங்க. குடும்பத்தோட எனக்கு ஐஸ் வைக்கலாம்னு பாக்குறீங்களா? போய் உள்ள போய் பாருங்க. கல்லியா சார், என்ன விஷயம் சொல்லிட்டு உள்ள போயிருக்கலாமே சார். சொல்றேன் கேளு, வேணா எழுதி வச்சுக்க. ரேகாங்கிற ஒரு சினிமா நடிகைய உன் புள்ள கடத்திக்கிட்டு போயிட்டாயா? எவ்வளவு நல்ல நடிகை. சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தா அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா. அவன் என் கையில கிடைச்சானா கொதறிடுவேன். பிரபலமாக ரெண்டு போனது இதுக்கு தானா? இப்படி ஒரு பிரபலம் தேவையா? இப்படி ஒரு வழி இருக்கு விசாலம். பேய்கள் எல்லாம் வரும், டிவிலயும் காட்டுவாங்க. எங்கடா ஜீவா? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க போய் கேளுங்க. ஸ்னேகா எங்க? அவங்க எங்கன்னு எங்களுக்கு எப்படி தான் தெரியும்? சரவணா ஸ்டோர் ஆளை எடுத்துட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. நக்கல் அடிக்கிறீங்க? இல்ல அடி வாங்க கூடாதுன்னு ஓடுறோம். 1 2 3 நல்லா என்றாரு. மாட்டிக்கிட்டீங்களா? அழகும் திறமையும் உள்ள நடிகைங்க எப்பயாவது ஒரு தடவை தான் வராங்க. அவளையும் நீங்க கடத்திக்கிட்டு போயிடுவீங்க. நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? எங்கடா அவன்? எங்க சார், திருப்பி அடிக்க மாட்டோங்கிற தைரியத்துல கண்ணா பின்னான்னு அடிக்காதீங்க. அது நல்லதுன்னு சொல்லி போட்டேன். நீ சொல்ல கண்ணா, அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க? அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான், தெரியாம எப்படி சொல்லுவான்? ஓஹோ, தெரியாம எப்படி சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. சார், என்ன அந்த நடிகை மேல ரொம்ப நாளாவே மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தா சார். குலவெறியோட காதலிச்சான் சார். அப்பதான் அந்த பொண்ணு இங்க வந்து ஷூட்டிங்ல கல்யாணம் எல்லாம் நடந்துச்சு. அவ இப்ப என்ன சொல்றானா, ஸ்னேகா அவனோட பொண்டாட்டிங்கறான். காம்ப்ளிகேஷன் ஆஃப் தி இன்டர்னல் அன்டச்சபிலிட்டி சார். ஷூட்டிங்ல தானே கல்யாணம் பண்ணா? அது ஒரு நடிப்பு தானே? சொல்லியா? நீ சொல்லு. நீயாவது சொல்லியா? சொல்லுங்க. அவங்கிட்ட நீங்களே கேளுங்க சார். கேட்டுறேன். கேட்டு பாக்குறேன். இந்த கேஸை நானே எடுத்து நடத்துறேன்னு. எப்படியாவது காப்பாத்துங்க. சார், இப்போ அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான். கத்துல போன் எடுத்துட்டான்னு நினைச்சேன். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுறீங்க? சாரி சார். ஹலோ, ரெக்கார்டர் மெசேஜ் இருக்கும். எஸ், தமிழ்ல இருக்கு. அப்போ அவ ரொம்ப தூரம் போயிருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பாற முடிஞ்சாலும் தமிழ்நாடு தானே. வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்கு? டீசல் சார், ஃபுல் டேங்க் இருக்கும். தோல்ல தூக்கிட்டு வரும்போது ரொம்ப வெயிட்டா இருந்த. அவ்வளவு இருக்க கூடாது. 4-5 நாள் இங்க பட்னியா இருக்கும்போது நல்லா இழைச்சிருவேன். 11 மணிக்கு ஜூஸ் அப்படின்னு கேட்டா இங்க எங்க கிடைக்கும்? ஹலோ, எப்படி இருக்கு நம்ம ஏசி ரூம்? பிரமாதமா இல்ல? கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்க. மயக்கம் போட்டா எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? இல்ல ஒருவேளை தூங்கிட்டாலோ? அப்போ கூட விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கணுமே. மார்கழி திங்கள் எந்திரி கண்ணே. இவ அழகா தூங்குறால, பிரமாதம். என்ன செய்கிறாய் இந்த கணம்? இந்த நெஞ்சமோ உந்தன் வசம். நான் பார்த்த பெண்ணை நீ பார். நைட் எல்லாம் தூங்கல, அதான் ஜிவ்வுன்னு இருக்கு. என்ன குளிரு, தண்ணி பளிங்கு மாதிரி இருக்கு. நல்லா தூங்கினதுனால டயர்டா இருக்கா பாவம்.
தாகம். முடிச்சுக்கிட்டாளா? தண்ணி. இந்தா. டேய் லூசு நீதானா? டேய் கட்ட அவுத்து விடுறா. கட்ட அவுத்து விடுறா. அட கடவுளே எனக்கு ஷூட்டிங் இருக்கு. நாளையில இருந்து எனக்கு சிங்கப்பூர் ப்ரோகிராம்டா. டேய் அவுத்து விடுறா. ஐயோ. டேய் நீ மனுஷனா இல்ல பிசாசாடா? என்ன ஏன் இப்படி கட்டி போட்டுருக்க? கயிறு அவுத்து விடுறா. கயிறு அவுத்து விடுறா. ஐயோ. ஐயோ. நான் இதை விட கேவலமான வார்த்தைகளை எதிர்பார்த்தேன். பரவாயில்லையே, உனக்கு கெட்ட வார்த்தையே தெரியல. உனக்கு இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லு. பின்னாடி ஒரு கட்டுல கட்டி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். உலகத்துல எந்த கிட்னாப்பரும் இவ்வளவு மனசாட்சியோட நடந்துக்க மாட்டான். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். எதுக்கு? காரி துப்புறதுக்கா? பழைய சினிமால பாத்திருக்கேன். இவ பொம்பளையே இல்ல, கிழிக்கிறா. வண்ட வண்டியா வருத. என்னதான் இருந்தாலும் பையனை சும்மா சொல்லக்கூடாதுங்க. தமிழ் புலவர் வந்துட்டாரு. வணக்கம். யாரும் கூச்சப்படாதீங்க. வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. பாத்து மெதுவா. டீ குடுமா. எல்லாரும் உள்ளே உட்கார்ந்து பாத்துருக்கலாம், ஆனா இடம் இல்ல. மீதி பேருக்கு நான் டீ எடுத்துட்டு வரேன். சரிமா. டியூன் பண்ணிக்கிறேன். என்ன காவல்துறை? நானும் வரேன். ஹலோ 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 ஹலோ, என்ன பார்த்து யாரும் பயந்து ஓட வேணாம். நான் யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வரல. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. சார் நீங்களும் உட்காருங்க. சரி, எல்லாரும் உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? பரவாயில்ல, என் கூட உட்காந்து நீங்க டிவி பார்க்கலாம். இது ஒரு அபூர்வ சந்தர்ப்பம். இத யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்ல சார், மிஸ் பண்ண மாட்டோம். இல்லடா, சீக்கிரம் வாங்க. நான் வந்துட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி தான் உட்காரு வையா. சார் வணக்கம். வணக்கம். போயா. நேத்து நான் இங்க வந்தப்போ ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டேன். நீ பாத்தியா? என்னது? என்னோட இதயம். அம்மா அதை எடுத்து அடுப்புல போட்டுட்டாங்க. ஓ அண்ணனை நான் பிடிக்க மாட்டேன். பிடிச்சாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். அரெஸ்ட் பண்ணாலும் அடிக்க மாட்டேன். அதுக்கு நீ ஓகே சொல்லணும். என்னது? ஓகே சொன்னா போதும். அப்பா இங்க வாங்கல. இந்த வயசுல தேவையா உங்களுக்கு? வணக்கம். முக்கிய செய்திகள். பிரபல சினிமா நடிகை ஸ்னேகாவை கடத்தி விட்டார்கள். இடைத்தேர்தல் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னையில் கார்த்திக் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மிகவும் துணிச்சலாக வித்தியாசமான முறையில் நடிகை ஸ்னேகா கடத்தப்பட்டார். பொண்ணு அழகா இருக்கா. ஐயம்பேட்டையை சேர்ந்த சினிமா மோகம் கொண்ட இளைஞர் ஜீவா தான் ஸ்னேகாவை கடத்தி கொண்டு சென்றுள்ளார். என் பையன் டிவில எவ்வளவு அழகா இருக்கா. செல்லம். அவளோட பாசத்தை பாருங்க. தான் பெற்ற பையனை அடைந்து விட்டதாக நினைக்கிறாள் அந்த தாய். அந்த மனது பெருங்கடலை விட யாரும் எதிர்பாராத சமயத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்னேகாவை இப்படிதான் கடத்தி சென்றுள்ளான். காரை போர்டிகோவில் நிறுத்துமாறு டைரக்டர் கூறியுள்ளார். ஆனால் அனைவரையும் கடந்து கார் வேகமாக சென்றுள்ளது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த மற்ற கலைஞர்கள் காரை தடுக்க முயன்று கார் வேகமாக சென்றுள்ளது. அனைவரும் பதற்றம் அடைந்து விட்டனர். ஆமா, அதிவேக டிரைவிங்கா. அவன் கிடைச்சானா போலீஸ்லயே எடுத்துக்கலாம். ஆசையா இருக்கு. ஜீவாவுக்கு உதவியாக இன்னும் பல பேர் இருப்பார்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. என் பையன் அந்த மாதிரியான ஆள் இல்ல. அவன் தனியா தான் கடத்திருக்கான். அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலி. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா?